ராஜா. நான் காவல்துறையில் சுமார் ஒரு 37 வருஷம் 9 மாதங்கள் பணிபுரிஞ்சு பணி நிறைவு பெற்று நான் தற்போது தவுள் உபகரணம் செய்து கொண்டிருக்கிறேன். கச்சேரி வாய்த்து விடுகிறேன். தவுள் எப்படி படிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு தவுள் வாசிக்கும் கலைஞர்களுக்கு இது ஒரு முக்கியமான செய்தி. இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்கிட்டையும் போகணும்னா நீங்களே உங்கள் வீட்டில் இருந்து அழகாக தவுள் படிக்க கற்றுக்கலாம். நான் ஒவ்வொன்றா பார்த்தா சொல்கிறேன், நீங்கள் அதை கேட்டு புரிஞ்சுங்க. தவுள் இப்படி தான் போயிருக்கும். மரம் வளரும் போது எப்படி இருக்குமோ அதேமாதிரி இருக்கணும். அதை தலைகீழ வைக்கணும். வளர்ந்தல பக்கம் 8 இன்ச்சு இருக்கும். தொப்பி பக்கம் 7.9 இருக்கும். இதனுடைய உயரம் 15 சென்டிமீட்டர் இருக்கும். சரிங்களா? பாவட்டம் 7.9, தொப்பி வளர்ந்தல 8. இதில் என்ன கேட்டிங்கன்னா வளர்ந்தல பக்கத்தை கீழே வச்சிடணும், தொப்பி பக்கத்தை மேலே வச்சிடணும். வச்சுட்டு இந்த வலையை போடணும். போடும்பொழுது என்ன கேட்டிங்கன்னா இந்த டேப்பால் நீங்கள் பார்க்கணும். என்ன பார்க்கணும்? கரெக்டாக இதுக்கிட்ட வரணும். இதிலிருந்து ஒரு டேப் எடுத்துங்க. இந்தமாரி டேப்பு, இந்த டேப்பினுடைய விலை 5 ரூபா தான். வாங்கிக்கங்க. வாங்கி இந்த தொப்பி மாவட்டத்தில் இந்த இது முனையில் வச்சுங்க. இந்த கையை வச்சு அமைக்கிங்க. அமைக்கிக்கிட்டு அங்கேருந்து வந்தீங்கன்னா 6 பார்த்தீங்களா? கிட்ட எவ்வளோ கரெக்டாக இருக்குது பாருங்க. 6 இருக்குது பார்த்தீங்களா? 6 mm. இந்த 6 mmல இந்த வலை படிக்கணும். இந்த 6 mmல வலை படிஞ்சாதான் உங்களுக்கு தொப்பி நல்லாயிருக்கும். ஒரு பாயிண்ட்டு முன்ன போகலாம், அதுக்கு இல்லை பின்னாடி போகலாம். இது சரியாக படி வைக்கணும். இது நீங்கள் லெதர் போடணும். என்ன லெதர் போடணுன்னா பெரிய 2 வீலர் டீப் இருக்குல்ல, 2 டீப்பை வாங்கி 2 டீப்பை பழசில் எடுத்து 2 டீப்பை கரெக்டாக நல்லா டைட்டாக போட்டு இதை படிய வைக்கணும். இது தவுள் படிய வைக்கக்கூடிய தொப்பி நடுவலை படிய வைக்கக்கூடிய மெத்தடு. இதை எப்படி படிய வைக்கணும் அப்படின்னா இதை போட்டுட்டு இந்த மாதிரி போல்ட்டு போடும் பொழுது 2 கண்ணுக்கு இடையில ஒரு பெரிய போல்ட், 2 கண்ணுக்கு இடையில ஒரு பெரிய போல்ட், 2 கண்ணுக்கு இடையில ஒரு பெரிய போல்ட்டு போட்டு இதை லேசாக அகலப்படுத்திக்கணும். லேசாக இழுத்துக்கணும். ஒரு 7 கண்ணு இழுத்தா போதும். 7 கண்ணை இழுத்துட்டு நீங்கள் படிய வைக்கணும். இப்போ தட்டெல்லாம் உயரமாக வரதுனால தான் இந்த 7 போட்டு படிய வைக்கணும். இந்த மாதிரி தட்டை எடுத்து என்ன செய்யணும்? கொக்கி கண்ணு மேலே போடணும். போட்டு இதை அதில் போடணும். இந்த கொஞ்சம் இழுத்தீங்கன்னா தட்டு போய் அழகாக உட்காந்துட்டுங்களா? இப்படி உட்காந்துட்டு இந்த உட்கார்ந்த பிறகு என்ன சொல்லிட்டா இந்த வளர்ந்தலையை பார்க்கணும். வளர்ந்தலையில் ஒரு மார்க் இருக்கும். இந்த மார்க்கையும் இந்த ஏரோ மார்க் இருப்பாங்க, நம்ம முன்னாடி போட்டுக்கணும்னா இந்த ஏரோ மார்க்கும் இதுவும் சரியாக வைக்கணும். இப்படி சரியாக வச்சுட்டு இந்த பெரிய போட்டு இதில் போடணும். இந்த 4 பெரிய போல்ட்டையும் இதில் போடணும். அப்போ தான் இந்த போல்ட்டு படியும். ஏன்னு கேட்டால் இது சின்ன போல்ட்டு, இது படியாது. இப்போ வராது, எட்டாது இது. அதனால் இது எட்டாவதுனால நம்ம இதை போட்டு 4 போல்ட்டு போட்டு படிய வச்சுக்கணும். தவிர இப்போ படிய வச்சு காமிக்கலாம் பாருங்கள். இதெல்லாம் பெருசு இப்போ பாருங்கள் 4 போல்ட்டு போட்டிருக்கேன். இந்த 4 போல்ட்டு போட்டு இது மாதிரி எவ்வளோ தூரத்தில் இருக்குண்ணே, இது 2 சென்டிமீட்டர் உயரத்தில் நிற்கிது பார்த்தீங்களா? அப்போ என்ன செய்யணும்? இந்த 4 போல்ட்டையும் சமமாக வச்சு முறுக்கணும். சமமாக முறுக்கும்பொழுது வெட்டுத்தட்டு பார்க்கணும். இந்த வெட்டுத்தட்டு பார்த்தாச்சுங்களா? இப்போ என்ன கேட்டாக்கா ஒரு காலத்தில் அப்படி படி வச்சாங்க. இப்போ அப்படி படி வைக்கக்கூடாது, இப்படி தான் படி வைக்கணும். இப்படி வச்சு இதில் 10 மார்க் போடணும். பாருங்கள், இந்த பக்கம் 10 மார்க் போட்டோமா, அதேமாரி இந்த பக்கம் 10 முறை பாருங்க. இதில் 10 மார்க் போட்டிங்களா? அப்போ எல்லா போல்ட்டையும் 10 மார்க் போடணும். எல்லா முறையும் 10 மார்க் போடணும். இப்படி போட்ட பிறகு இது என்ன செய்யணும்? இந்த உள்ளே பார்த்துக்கலாம். அப்படியே மேலே அப்படியே கவனிங்க, மேலே அப்படியே உள்ளே பார்க்கலாம். வெட்டுத்தட்டு எவ்வளோன்னு பார்க்கலாம். பார்த்துக்கிட்டு இது எவ்வளோ தூரம் ஒட்டுதுன்னு பார்க்கணும். இது ஒட்டுற வரையிலும் 5 முறையாக போட்டு வரணும். இது ஒரு 5 நாள் போடணும். 1 2 3 4 5. அதுமாரி இது 1 2 3 4 5. இது பாருங்க, இது 1 2 3 4 5. அதேமாரியே போடணும். போட்டுட்டு வந்தீங்கன்னா வந்துடும். இப்படி வந்த பிறகு இது கொஞ்சம் ஒட்டும். இது ஒட்டும். இப்படி வந்தீங்கன்னா இந்த கட்டை நகராது. கட்டை நகராமல் அப்படியே இருக்கும். இது ஒட்ட ஆரம்பிச்சிடும். இது ஒட்டின பிறகு தான் நம்ம மறுபடியும் தவுள் நல்லா முறுக்கணும். இது எப்போ ஒட்டுதோ அது வரையில் 2 சுற்றிக்கிட்டே வர வேண்டியது தான். இப்போ எல்லா போல்ட்டு போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் இந்த 4 போல்ட்டு போட்ட பிறகு மற்ற எல்லா போல்ட்டு போட்டேன். என்ன காரணம் அப்படின்னா 4 போல்ட்டு ஒரு லெவல் தான் முறுக்கணும். அதிகமாக முறுக்கணும். இந்த இது ஒரு பக்கம் உட்காந்து போயிடும். அதனால் 4 போல்ட்டு ஈவனாக முறுக்கிட்டு மற்றபடி இது சேர்ந்த உடனே இது எல்லா போல்ட்டையும் போட்டு முடிச்சுட்டு திரும்ப என்ன செய்யட்டா அது போட்டு முடிஞ்ச பிறகு இந்த போல்ட்டை போடணும். இந்த பெரிய போல்ட் 4 போட்டு போட்டுக்கணும். 1 2 3 4 இருக்குல்ல,
இந்த நெட்லாம் சேர்ந்து போச்சுன்னா பக்க நெட்லாம் சேர்ந்து போச்சுன்னா இது சேர்ந்துடும். இதை கழட்டிட்டு இதை போடணும். அப்படி போட்டுட்டு பார்க்கும்பொழுது வெட்டு தட்டு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், வெட்டு தட்டு சரியாக இருக்குதா? கரெக்டாக இருக்கும். இது இருந்த பிறகு அப்புறம் என்ன செய்யட்டாக்கா, மேலே கொண்டு ஒரு தவளை கொண்டு இப்படி வச்சு இந்த மாதிரி ஒரு மட்டைப்பளவு இருக்கும். மட்டைப்பளவில் இந்த மாதிரி இந்த ஆணியை வந்து கூரை தேய்ச்சிக்கணும். கூரை தேய்ச்சிட்டு பார்த்தீங்கன்னா சமமாக இருக்கும். பாருங்கள், எங்கே பார்த்தாலும் சரியாக இருக்கும். அந்த அதுக்கு அது விட்டோம். இதில் 3 ஹோல் இருக்கும் அல்லது 5 ஹோல் இருக்கும். அதில் நடுகோல் வச்சிங்கன்னா அந்த வாவட்டத்துக்கு சரியான ஹோல் எதுன்னு பார்க்கணும். இப்படி போட்டிங்கன்னா அப்படி தவளை அப்படி வச்சு போட்டிங்கன்னா எங்கே பார்த்தாலும் சரியாக இருக்கும். பாருங்க, எங்கே பார்த்தாலும் சரியாக இருக்குங்களா? பாருங்க, சரியாக இருக்கும். இப்படிங்க எங்கே பார்த்தாலும் சரியாக பாருங்க, கரெக்டாக இருக்குங்களா? எங்கே பார்த்தாலும் சரியாக இருக்கும். சரியாக இல்லைன்னா அந்தந்த கண்ணை முறுக்கிக்கணும். முறுக்கிக்கிட்டு அப்புறம் மேலே என்ன செய்யட்டா, நேராக ஸ்ட்ரைட்டாகவே இந்த தவளை திருப்பணும். திருப்பி கொக்கிக்கண் இருக்குது தெரியுங்களா? கொக்கிக்கண் உங்களுக்கு தெரியாது. ஆக முன்னாடி ஒரு மார்க் பண்ணிருக்க பாருங்கள், தட்டில் ஒரு மார்க் பண்ணிடுவோம். அந்த பாருங்கள், இந்த மார்க்கர் இருக்கா, இந்த மார்க்கரை நம்ம நெஞ்சுக்கு நேராக வச்சுக்கணும். இப்படி வச்சுட்டு தொப்பி எடுக்கணும். தொப்பி எடுத்து தொப்பிலையும் மார்க்கர் இருக்கும். சரி பாருங்க, தொப்பிலையும் மார்க்கர் இருக்கும். இந்த ரேகை ஓடுதுங்களா, இந்த ரேகை ஒன்று ஓடும். இதில் தான் இருக்கும் மார்க்கர். இந்த மார்க்கர் நேராக இந்த தொப்பியை வைக்கணும். தொப்பியை வச்சு படிய வைக்கணும். தொப்பியை படிய வச்சுட்டு நல்லா கை டைட்டு எல்லாத்தையும் அமுக்கி நல்லா கை டைட் பண்ணிக்கணும். கை டைட் பண்ணிட்டு அப்புறம் என்ன சொல்கிறாங்க, தவக்கம்பால் மட்டம் பார்க்கணும். இது வர லேசாக அடித்து பார்க்கணும். இப்படி லேசாக அடிக்கிறீங்களா? இப்படி அடித்த பிறகு இது முடிஞ்சிருச்சா அப்படியே விட்டுணும். விட்டுட்டு மறுபடியும் புழுவாக வைக்கணும். முதல்ல கை டைட் பண்ணிக்கணும். இதெல்லாம் அமுக்கி 4 கண்ணி எல்லா கண்ணியும் கை டைட் பண்ணிவிட்டு அப்புறம் தவுக்கம்பால் சைடில் லேசாக குத்தி பார்க்கணும் எங்கே விழுந்துருக்குன்னு. அப்படி விழுந்துருந்தா அந்த லேசாக தட்டிவிட்டால் லேசாக தட்டினே வந்துடும். லேசாக ஸ்மைல் தான் தட்டினா வந்துடும். வேகமாக அடிக்கூடாது, கரெக்டாக உடைஞ்சிடும். லேசாக தட்டி விட்டுட்டு அப்புறமும் மீண்டும் தவுக்கம்பாலை பார்க்கணும். தவுக்கம்பாலத்தை இடித்த உடனே எங்கேயும் இல்லைன்னா அப்படின்னு சொன்னால் மறுபடியும் புல்லுவரை கண்டினியூ வைக்கணும். இங்கே பாருங்க, புல்லுவரை அப்படியே அழகாக போகும். எல்லா புல்லுவரும் போகும். நீட்டாக வச்சுட்டு வச்சுட்டு பாருங்கள், எல்லா புல்லுவரும் போகும். புல்லுவர் போனால் நீட்டாக எல்லா புல்லுவரும் நீட்டாக போகும். கஷ்டமே இருக்காது, எல்லாத்துக்கும் கஷ்டம் இருக்காது. அப்படி முதல்ல ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு எப்படி செய்யணும். இப்போ வந்துருச்சுங்களா? அப்படிங்க, அவ்வளோதான். இப்போ சமமாகிடுச்சு. தட்டை பிடிக்கிறீங்களா? இப்போ நல்லா. இப்போ என்ன செய்யணும், ஒரே லெவலாக ஸ்பானர் அளவு இருக்கணும். ரெண்டுக்கும் ஸ்பானர் 8 தான். தொப்பிக்கும் 8ஆம் நம்பரு, வளர்ந்தலைக்கும் 8ஆம் நம்பர் தான். ஒரு ஸ்பானர் போதுமானது. இப்போ நான் முறுக்கி அமைக்கிறேன் பாருங்க. ஆனால் ஒரே கண் கொடுக்காது, எல்லாத்தையும் வரிசை பண்ணிடணும். ஒன்றே கூட அப்படி 2 3 எண்ணிக்கணும். மனசோட கவுண்டிங் பண்ணிடணும். எத்தனை சுற்று வரணும். 11 கொண்ட பிறகு 12 இவங்க. இப்போ 1 2 அப்படி வரணும். 1 2 அப்படி வரணும். பார்த்தா போதும். தொப்பி வந்து லேசாக முறுக்கினா போதும். படியணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. தொப்பி பேர படியைக்கு தான் பேர். இது முறுக்கிறது அதிகம் முறுக்கணும். நல்ல சத்தம் தான் விட்டுணும் சாமி. இது பாருங்க, கம்பி முறுக்காச்சு. முறுக்க வந்துருச்சா? அவ்வளோதான். லேசாக முறுக்கினா போதும், அவ்வளோதான். இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, மெயினாக தவள் செட் பண்ணிட்டோமா? தவள் செட் பண்ணி இப்போ வாசிக்க போகிறோம். ஏற்றப்பறம் தவளை உட்காந்துருக்காங்க, நம்மளும் வாசிக்க போகிறோம். அப்படி வாசிக்க போகும்பொழுது நமக்கு என்ன தேவையோ, நமக்கு நம்ம தகவலுக்கு நம்ம வாசிக்கிறதுக்கு எவ்வளவு தேவை, எத்தனை மரம் தேவையோ அத்தனை மரம் போட்டு தட்டி பார்த்துட்டு நிறுத்த வேண்டியதுதான். அவங்க எவ்வளோ முறைலாம் முறுக்கிட்டோம், எவ்வளோ முறுக்கான்னு போட்டோம். நம்ம கைவாக்குக்கு நம்ம தகவல் உள்ளது. சரி, முறுக்கு போதுமா? ரைட், ஓகே. அப்படியே வச்சுட்டு வாசிக்க ஆரம்பிச்சு வேண்டியதான். வாசிச்சுட்டு உடனே நீங்கள் மட்டும் போகக்கூடாது. மறுபடியும் அந்த கச்சேரி முடிஞ்சு போச்சு, இதை முடிஞ்சு போச்சு, நம்ம வீட்டுக்கு தான் போட்டுறோம் அப்படின்னா உடனே நல்லா உட்காந்துக்கிட்டு 2 முறையாக இறக்கி விடணும். 2 முறையாக இறக்கி விட்டு சத்தம் வந்து கம்மியாக வரணும். சத்தம் வந்து தொப்பி தட்டுக்கு பாருங்க, இந்த இருக்குல்ல, இந்த சத்தம் வர வரையிலும் தொப்பி வந்து இறக்கி விடணும். இறக்கி விட்டுட்டு அடுத்த கச்சேரிக்கு போய் தான் அப்படி முறுக்கணும். சும்மா பேருக்கு 2 இறக்கி விட்டுட்டு நம்ம போனோம்னாக்கா தட்டு வாங்கி போயிடும். ஏன்னா மரம் வந்து மழை காலத்தில் உப்புடைய தன்மை உடையது. அதனால் நவராது. நீங்கள் முறுக்க நவராமல் வாங்கி போயிடும். தட்டு வாங்குறதுக்கு காரணமே இதுதான். நல்லா செய்யலாம். சுவாமியே சந்தோஷம்.